கோடெக்ஸ் கிகாஸ் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பைபிள். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் சாத்தானின் பைபிள். சாத்தானி தன் கைப்பட இந்த பைபிளை எழுதுறதா இப்போ வரைக்கும் எல்லாத்தாலையும் நம்பப்படுது. இதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பைபிளோட ஹைட்டு மட்டும் 91 சென்டிமீட்டர். இந்த பைபிளை திறந்து வச்சா அகலம் 50.5 சென்டிமீட்டர். இதோட திக்னஸ்ஸு 23 சென்டிமீட்டர். இந்த மொத்த பைபிளோட வெயிட் மட்டும் 75 கிலோகிராம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சராசரி மனிதனோட வெயிட்டை விட இந்த பைபிளோட வெயிட்டு கூட. இந்த பைபிளை படிக்கணுன்னாலும் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக 2 பேராச்சும் குறைஞ்சது தேவைப்படுவாங்க. ஒரு ஆளால் இதை மூவ் பண்ணவே முடியாது. இந்த பைபிளில் மொத்தமாக 320 பேஜஸ் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா பேஜஸுமே கழுதைகளோட தோலில் செய்யப்பட்டது. குறைஞ்சது 160 கழுதைகளோட தோலை இந்த பைபிள் செய்யறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்து இது பைபிள்னு சொல்கிறீங்க, இது நிஜமாவே பைபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது நிஜமாவே பைபிள் தான். பைபிளில் உள்ள எல்லா அதிகாரங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கு. சில அதிகாரங்கள் மட்டும்தான் இதில் இல்லை. அது ஏன்னா இந்த பைபிளை இவங்க அப்போ உருவாக்குறப்போ அந்த அதிகாரங்கள் எல்லாம் நடைமுறையில் இல்லாத ஒன்றா இருந்திருக்கு. அதனால தான் இந்த பைபிளில் லெஃப்ட் சைட்டு ஜெருசலம் நகரத்தோட படம் இருக்குது. அதே சமயம் ரைட் சைட்டு ஒரு சாத்தானோட உருவமும் வரையப்பட்டிருக்கு. இப்போ அப்படி இந்த பைபிளில் என்னதான் மர்மம் இருக்குது, என்னதான் அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த முழு பைபிளுமே ஒரே இரவில் ஒரே ஒரு ஆளால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா இப்படி நடந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரிசர்ச் அண்ட் அனலிஸ் பல மாதங்களாக இந்த பைபிளை வச்சு ரீசர்ச் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கன்க்ளூஷன் இதுதான். இந்த பைபிளை கண்டிப்பாக ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. அதுவும் ஸ்டாப் எங்கேயுமே பண்ணாமல் கண்டினியூஸ்லி இவர் இந்த பைபிளை எழுதியிருக்காரு. ஏன்னா இங்கில் உள்ள இம்ப்ரெஷன், ரைட்டிங்கில் உள்ள பேட்டர்ன் இதெல்லாம் வச்சு இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான். ஆனால் எப்படி இது ஒரு மனுஷனால எழுதியிருக்க முடியும்? இங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. நம்மளை போல ஒரு சராசரி மனிதர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எழுதுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போது அவர் வாரத்தில் 6 நாள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம்னு கணக்கு வச்சு எழுதினா கூட இந்த ஒரு பைபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு குறைஞ்சது 10 வருஷமாச்சும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரே நாளில் எப்படி இந்த பைபிளை இவங்க எழுதி முடித்தாங்க? இதுதான் இன்றைக்கி வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. இப்போது இந்த பைபிள் ஸ்வீடனோட நேஷனல் லைப்ரரியில் தாங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே வச்சு தான் இவங்க இதை பாதுகாத்துக்கிட்டும் இருக்காங்க. ஆனால் எப்படி இந்த பைபிள் முத ஸ்வீடனுக்கு போணுச்சு? அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது 1600 காலகட்டங்கள். அப்போது ரோமானிய பேரரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. அப்போது ஸ்வீடிஷ் ஆர்மி பல இடத்துல கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு தடவை பிராக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஸ்வீடிஷ் ஆர்மி கொள்ளையடிக்க போகும்போது தான் இந்த பைபிளை முதல் முறையாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்க, அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்வீடிஷோட ஆர்மி இந்த பைபிளை ஸ்வீடனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதோட இந்த பைபிள் ஸ்வீடன்லேயே நிரந்தரமாக தங்கிடுச்சு. இப்போது இந்த பைபிளோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால இந்த பைபிளை ஒரே இரவில் ஒருத்தரால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க? அதுக்கு நம்ம போக வேண்டியது 13ஆம் நூற்றாண்டு பொஹீமியா, அதாவது இப்போ உள்ள சீச் ரிப்பப்ளிக். அங்கே ஹெர்மனஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ மாங்க் வாழ்ந்து வராரு. அதாவது இவர் ஒரு பாதிரியார். ஆனால் இவர் ஒரு பாதிரியாராக இருந்தால் கூட கடவுளுக்கு சேவை பண்ணுறதை விட ரொம்ப பாவங்களை தான் இவர் செஞ்சு வந்திருக்காரு. இப்படி வெறும் பாவங்களே பண்ணிக்கிட்டு வந்த ஹெர்மானஸுக்கு முடிவு கட்டுற ஒரு நாளும் வந்தது. இவரோட தொல்லைகளை தாங்க முடியாத இவர் கூட வேலை செய்கிற மற்ற கிறிஸ்தவ மாங்குகள் இதை பற்றி அவங்களோட தலைமை இடத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை விசாரித்த சீஃப் பிரீஸ்ட் ஹெர்மானஸை கைது பண்ணி இவருக்கு ஒரு கொடுமையான தண்டனையும் கொடுக்குறாரு. அதாவது உயிரோட ஹெர்மானஸை செவுத்துல வச்சு புதைக்க சொல்கிறாரு. இப்போது உடனடியாக இந்த தண்டனையும் நிறைவேற்றப்படுது. ஹெர்மானஸை உயிரோட செவுத்துல வச்சு செங்கலால் மூடிக்கிட்டே வராங்க. பாதி பாடியும் மூடிட்டாங்க. இப்போ தலையை மூடுற சமயத்தில் பூக்குரல் எழுப்புறான் ஹெர்மானஸ். தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன். கடைசி வரைக்கும் கடவுளுக்கு விசுவாசமாக இருப்பேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் ஹெர்மானஸ். இந்த ஹெர்மானஸ் மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதாவது இவர் நல்லா கவிதையெல்லாம் அப்போது அந்த காலகட்டத்தில் எழுதுவாராம். இந்த விஷயம் தெரிஞ்ச சீஃப் பிரீஸ்ட் ஹெர்மானஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதாவது ஒரே இரவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பைபிளை நீ எழுதி முடிக்கணும். அப்படி ஒரே இரவில் இந்த பைபிளை முழுவதுமாக நீ எழுத முடிச்சிட்டேன்னா மறுநாள் உன்னை நாங்கள் விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு சீஃப் பிரீஸ்ட் ஹெர்மானஸ்கிட்ட சொல்கிறாரு. ஹெர்மானஸும் வேறு வழியே இல்லாமல் சரி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு.
இப்போது ஹெர்மானஸை ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுறாங்க. அந்த ரூமில் அவர் பைபிள் எழுதுறதுக்கான எல்லா விஷயத்தையும் வச்சுருக்காங்க. ஹெர்மானஸும் உட்காந்து பைபிளை எழுத ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரம் போகுது, 2 மணி நேரம் போகுது, 3 மணி நேரம் போகுது. ஆனால் அவரால் முழுசாக ஒரு பேஜ் கூட எழுதி முடிக்க முடியல. இப்போது ஹெர்மானஸுக்கு நல்லா தெரியுது இந்த பைபிளை அவரால் தனியாக எழுத வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹெர்மானஸுக்கு அந்த ஒரு யோசனை வருது. அதாவது சாத்தானை நோக்கி உதவி கேட்குறது. இப்போது ஹெர்மானஸ் சாத்தானை நோக்கி அபயக்குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறான். எப்படியாச்சும் இந்த பைபிளை எழுத சாத்தான் தனக்கு உதவி செஞ்சிச்சுன்னா அதுக்கு பலனாக எது வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஹெர்மானஸ் சொல்கிறான். இதை சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் முன்னுக்கு சாத்தானும் வந்து நிற்கிது. சாத்தான் ஹெர்மானஸ்கிட்ட, இந்த பைபிளை உனக்காக நான் எழுதி முடிக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த பைபிளும் எனக்கு தான் சொந்தம், உன் உயிரும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்த 2 கண்டிஷனை சொல்லிவிட்டு அந்த பைபிளை சாத்தானே எழுதியும் முடிக்குது. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் யாரெல்லாம் இந்த பைபிளை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சாத்தான் தான் இந்த பைபிளை எழுதுனுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாத்தானே அதோட உருவத்தை இந்த பைபிளில் வரைஞ்சும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலையும் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இப்போது மறுநாள் விடியுது. சீஃப் ப்ரீஸ்ட் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஹெர்மானஸ் ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. அவர் முன்னுக்கு இந்த பைபிள் கம்ப்ளீட்டாக எழுதப்பட்டிருக்கு. இதனால் ஹெர்மானஸை உடனடியாக விடுதலையும் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹெர்மானஸோட வாழ்க்கையில் நிம்மதின்றது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் ஒரு பைத்தியக்கார மாரி சுற்றிக்கிட்டு இருந்த ஹெர்மானஸ் ஒரு நாள் மரணமும் அடைகிறான். இப்போது இந்த பைபிள் ஸ்வீடனோட நேஷனல் லைப்ரரியில் இன்னமும் பத்திரமா தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாவே சாத்தான் எழுதின பைபிள் தானா?